தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் அதன் இயக்குனர் சேதுராமவர்மா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். அதன்படி மொத்தம் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு 94.03% தேர்ச்சி பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு மொத்தம் தேர்ச்சி விகிதம் சற்றே அதிகரித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் மாணவிகள் 96.44%, மாணவர்கள் 92.37% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகம். +2 தேர்வை எழுதிய 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை 5603, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 5161. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 125, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 115. இத்தேர்வில் 397 அரசு பள்ளிகள் முழு தேர்ச்சி விகிதம் பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பள்ளிக் கல்வியில் +2 தேர்வு கடந்த மார்ச் 1 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இத்தேர்வை சுமார் 7.8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இதையடுத்து மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் 83 மையங்களில் ஏப்ரல் 1 தொடங்கி 13ஆம் தேதி நிறைவு பெற்றது. தொடர்ந்து இணையதளத்தில் மதிப்பெண் பதிவேற்றம் உட்பட்ட இதர பணிகளும் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவிகளுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்ட கைபேசி எண்ணுக்கு தேர்வு முடிவுகளின் குறுஞ்செய்தி வழியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை www.tnresult.nic. மற்றும் www.dge.dn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். தேர்வுகள் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் மற்றும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கும் நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பள்ளி கல்வித்துறை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் நீங்கள் மிளர வேண்டும். இம்முறையில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம். அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கான துணையாக அமையும் என்று நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் என தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மதிப்பெண்கள் குறைவாக பெற்று உடனடி தேர்வுகள் எழுத உள்ள மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் தேர்வுகளை எதிர்கொள்ளவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற மாணவர்கள் என்றில்லாமல் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ செல்வங்களின் வளமான எதிர்காலத்துக்கும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு துணை நிற்கும் என தெரிவித்துள்ளனர். டிடிவி தினகரன் தமிழகத்தில் இன்று வெளியாகியிருக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வெற்றி பெற்று வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்கல்வியை நோக்கி பயணிக்க தயாராக இருக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வாய்ப்பை நழுவவிட்ட மாணவ மாணவியர்கள் தேர்வின் முடிவுகளை வாழ்க்கையின் மதிப்பீடுகளாக கருதாமல் விரைவில் நடைபெற இருக்கும் துணைத் தேர்வுகளை மனம் தளராமல் எதிர்கொண்டு வெற்றி பெற்று வருங்காலத்தில் சிறந்து விளங்க எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.